வேறு ஏதோ ஒரு படிப்பு சூழ்நிலையிலையோ குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தன்னால் அந்த சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ண முடியாத போயிருந்தா கூட நிறைய பேர் தன்னை விக்டிமைஸ் பண்ணிடுறாங்க. நம்ம மேலே ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நம்பி இந்த வேலை செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நீங்கள் எடுத்து செய்கிறப்ப நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத உள் மனசு சொல்லும். அதே மாதிரி இப்போ செல்ஃப் சாபட்டேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா முக்கியமானது இதை கவனிக்கணும். என்ன ஆயிடுதுன்னா நிறைய பேர் வந்துட்டு யாராவது ஏதாவது உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாலோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க் பிளேஸில் வந்து ஒரு உங்களுடைய கான்ஃபிடென்ஸை வந்து இது பண்ணுற மாதிரியா ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தாலோ இல்லை வேறு ஏதோ ஒரு படிப்பு சூழ்நிலையிலையோ குழந்தை ஸ்கூலில் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தன்னால் அந்த சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ண முடியாது போயிருந்தா கூட நிறைய பேர் தன்னை விக்டிமைஸ் பண்ணிடுறாங்க. தன்னை தானே வந்து நோகடிச்சுக்கிறது, தன்னை தானே வந்து நமக்கு இயலாமை தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே நினச்சிக்கிறது. அந்த மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் வந்து மைண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடும். அப்போ என்ன ஆகிடுது, அந்த சுச்சுவேஷன் ஒத்து தான் அந்த தாட் பேட்டர்னே வந்து க்ரியேட் ஆகுதே தவிர அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி அவங்க நினச்சிருந்துருக்க கூட மாட்டாங்க. தன்னால் முடியும்னு கூட அவங்க நினச்சிருந்துருப்பாங்க, எதுவும் சாதிக்கலான்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் ஒரு சேலஞ்சிங்காக நடக்கும்போது அந்த மூமெண்ட்டில் செய்ய முடியலன்றதுக்காக எப்போவுமே நம்மளால் செய்ய முடியாதுன்றது கிடையவே கிடையாது. ஓகே, அது வந்து நம்ம ஒரு லெசனிங், அது ஒரு பாசிங் இதுவாக எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு லெசனை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இந்த சுச்சுவேஷனில் மேபி இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாம், அப்போது நமக்கு வந்து இன்னும் நம்ம வந்து நம்மளை இன்னும் மேன்மை அடைய வச்சுருந்துருப்போம் அப்படின்னு சொல்லி லேர்னிங் ப்ராசஸாக தான் எந்த ஒரு சேலஞ்சும் சுச்சுவேஷனும் எடுத்துக்கணுமே தவிர நம்மளே வந்து மட்டம் தட்டிக்கிறதோ நம்மளே வந்து ஒரு குற்றவாளியான கண்ணில் நம்மளே பார்த்துக்கிறதோ. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எப்பவுமே நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள், உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அது உங்களுக்கு கண்ணாடியிலேயே வெளியில் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் ஒரு கோபமான ஒரு மனநிலையிலையோ ஒரு உங்களையே நீங்கள் வந்து வதச்சிக்கிற ஒரு மனநிலையிலையோ போய் கண்ணாடி முன்னாடி நின்னா என்ன தெரியும், நீங்கள் எந்த அளவில் உங்களை வந்து தீவிரமாக அஃபெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதுலேருந்துலாம் நம்ம எஸ்கேப் ஆகணும்னா உடனே நம்ம என்ன சொல்லிடணும்னா கேன்சல் அப்படின்னு சொல்லணும். இல்லை நான் இது மாதிரிலாம் கிடையாது, இந்த மாதிரியான பர்சனே நான் கிடையாது, ஏதோ இந்த டைமில் இந்த ஒரு சேலஞ்சு என்னால் ஃபேஸ் பண்ண முடியலன்னா அதுக்காக பரவாயில்ல, நான் அதுக்கு வருத்தப்பட மாட்டேன். நான் வந்து இந்த இதை வந்து சும்மா இந்த மைண்டை வந்து அலோவ் பண்ணால் மைண்ட் மூவி மாதிரி மூவி க்ரியேட் பண்ணிகிட்டே போயிடும். ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டோன்னா அது அப்படியே அந்த நெகட்டிவ் இதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து க்ரியேட். இப்போ நம்ம சொல்லுவோம் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள், இமேஜின் பண்ணுங்கள், பாசிட்டிவை வந்து இமேஜின் பண்ணுங்கள், பாசிட்டிவாக நடக்கிறது விஷுவலைஸ் பண்ணுங்கன்னா அது வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கான பழக்கமே அங்கே இல்லை. எது எடுத்தாலுமே முடியாது நடக்காதுன்றதுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக மைண்டு சொல்லியே தர வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய மூவியே க்ரியேட் பண்ணிடும். யார் ஏதாவது பண்ணாதது கூட பண்ண மாதிரி, யாருமே அதுக்குள்ளே வந்து ஒரு கேரக்டரே இல்லாத இருந்தாலும் ஒரு புது கேரக்டரை உள்ளே கொண்டுட்டு வந்து எல்லாமே வந்து மைண்டு வந்து செட் பண்ணி கொடுத்துரும். நெகட்டிவிட்டிக்கு சொல்லித்தரவே வேணாம். ஆனால் பாசிட்டிவிட்டிக்கு நீங்கள் இதை நல்ல விதமாக நீங்கள் ஒரு நல்ல பெரிய லெவலில் இருக்கிறீங்க, ஒரு அபண்டன்ஸான ஒரு லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுறீங்க, அதுக்கு உங்களை அதுக்குள்ளே வச்சு கற்பனை பண்ணுங்கள், இமேஜின் பண்ணுங்கன்னா அது புதுசாக இருக்கிறதால அதுக்கு வந்து பண்ணுறதுக்கு தெரிய மாட்டேங்குது, அது விஷுவலைசேஷனுக்குள்ளே வரவே மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், நமக்கு நெகட்டிவான ஒரு விஷயம் ஆரம்பிக்குது, நம்ம மைண்டு ஏதோ ஒரு இதில் நம்மளை கொண்டு
போகுது, ஒரு ட்ராக் வந்து சரியில்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே உடனே கேன்சல் 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 3 வாட்டி அந்த கேன்சலை சொல்லிவிட்டு, நீங்கள் புதுசாக பாசிட்டிவாக உங்களுக்கு இமீடியட்டாக தோணலைனாலும் அதுக்கு மேலே நான் வந்து நெகட்டிவிட்டிக்குள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க. ஸோ உங்கள் மைண்டுக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்துகிறீங்க, அங்கேயே நான் ஸ்டாப் பண்ணுறேன், இதுக்கு மேலே இந்த மூவியை ஒன்றும் ரன் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரியான நெகட்டிவ் சம்பவங்களை எனக்கு ஒன்றும் கொண்டுட்டு வர தேவையில்லை, நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புது ஒளி, ஒரு வழிபாதை வந்து ஒரு பாசிட்டிவிட்டிக்கான வழிபாதையே வந்து தொடங்க ஆரம்பிக்கும். சூப்பர் சூப்பர் மேடம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அது ஆஃபீஸாக இருக்குது, ப்ரைவேட்டாக இருக்குது, கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு எங்கே ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எப்படி தான் நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே ஒருத்தவங்க இது உன்னால் முடியாது, நீ தப்பாக தான் செய்வ இப்படி செய்யணும். ஒரு படத்தை எடுத்தாலே வில்லன் வந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஹீரோவே பவர்ஃபுல்லாக வரும். அது வரைக்கும் படம் ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அப்போ ஒருத்தர் நம்ம டிகிரி பண்ணுறாங்க, ஒரு இது மாதிரி நம்மளை ஒரு இன்னசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், அங்கேருந்து தான் நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். சரி இப்படி சொல்லிட்டாங்களா, இங்கேருந்து நம்ம கற்றுக்கிட்டு அவங்களே வந்து ஒரு வெக்கப்படுற அளவுக்கு, ஒரு தரக்குனிவு பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வரணும். அதுக்கு சிம்பிள் இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும்போதே கேன்சல் கேன்சல் கேன்சல்னு ஒரு 3 டைம் நம்ம சொல்லிட்டோம்னாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, நம்ம மனதிலிருந்து நீங்கி விடுகிறது. எப்பயுமே நம்ம எல்லோருக்கும் ஒரு எண்ணம் இருக்குங்க. யாராவது ஒருத்தர் நம்ம திடீர்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவோம். என்னடா அதை இப்படி சொல்லிட்டாங்களே, அப்போ அதுக்கு நம்ம சரிப்பட்டு வர மாட்டோமா, இப்படி அந்த வடிவில் ஒரு படம் சொல்கிற மாதிரி நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், இதுக்கு சரிப்பட்டு சொல்கிறாங்க இல்லையா, கடைசிக்கு நான் எதுக்கு சரிப்பட்டு வரணும்னு சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி வடிவில் கெஞ்சுவார். அதே மாதிரி அதை நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், நம்மளை ஏன் இப்படி சொன்னாங்க, அப்போ நம்ம அந்த விஷயத்தை என்ன அதுக்கு மேலே அட்வான்ஸாக நம்ம கற்றுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம சைன் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு தான் நம்மளோட மனசை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய்க்கணும். நெகட்டிவ் தாட்டுக்குள்ளே போகாமல் அந்த நெகட்டிவில் விழுந்துட்டுனா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் என்ன, அவங்களோட எய்மே என்ன, உங்களை வந்து டிகிரி பண்ணி உங்களை வந்து ஒரு ஃபுல் பண்ணணும், அதை வந்து உங்களுக்கு தோக்க வைக்கிற மாதிரி தான். அப்போ அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அவங்க ஜெயிச்ச மாதிரி ஆகிடும். நீங்கள் அதை வந்து எகென்ஸ்டாக எடுத்து நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகிறப்ப நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நிச்சயமாக வெற்றியாளர் யார், நீங்கள் தான். அதுதான் மேம் சொல்கிறாங்க. அதேமாரி உங்கள் மைண்டில் தோன்றப்பெல்லாம் நீங்கள் கேன்சல் கேன்சல் கேன்சல்னு ஒரு 3 டைம் சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு நெக்ஸ்ட் ஒர்க் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அட்வான்ஸாக நீங்கள் கற்றுக்குவீங்க, நிறைய விஷயம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நீங்கள் தாங்க வின்னர். அதே தான். ஸோ அதே மாதிரி இப்போ லேக் ஆஃப் ட்ரஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து ஃபேமிலியிலே ஆகட்டும், இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், ஆஃபீஸில் இருக்கட்டும், நம்ம ஒருத்தவங்களை வந்து நம்பி வந்து எல்லாமே செய்கிறோம், கொடுக்குறோம், எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அப்போ திடுப்புன்னு ஏதோ ஒரு சூழலில் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு இதுவாகுது, இல்லை நமக்கு மேலே ஒரு லேக் ஆஃப் ட்ரஸ்ட் ஆகிடுது. இது வந்து உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, உங்களால் பண்ண முடியுமான்னு அப்படி கேட்குறாங்கன்னா நம்மளே வந்துட்டு நமக்கு மேலே ஒரு ட்ரஸ்ட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் பண்ண முடியுமா முடியாதான்னா சட்டுன்னு வந்து எல்லாருமே முடியாதுன்ற மாதிரி வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ரஸ்ட்டு வந்து நீங்கள் முதல்ல ட்ரஸ்ட்வர்தியான பர்சன், உங்களால் எதுவுமே செய்ய முடியும் அப்படின்றத நீங்கள் தீர்க்கமாக நம்ப ஆரம்பிக்கணும். அது நம்பும்போது தான் வந்து அந்த விஷயத்தை செய்கிறதும் செய்யாததும் வந்து ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். உங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, இப்போ நமக்கு செய்ய முடியும்னா நம்ம கிளியராக செய்ய முடியுன்றது சொல்ல முடியும், அதே செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாதுன்னு சொல்லலாம், அதில் தவறில்லை. ஆனால் செய்யக்கூடிய விஷயத்தை கூட ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுருவோம். அதுதான் வந்து யூனிவர்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணோம், நம்மளுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருக்கணும். எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு என்னால் செய்ய முடியும், அதுக்கான வாய்ப்புகள் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டை டெவலப் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷனாக நீங்கள் அதில் வந்து உங்களுடைய ட்ரஸ்ட்டை நீங்களே லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கேன்சல்றதை நம்ம சொல்லும்போது, இல்லை நான் முதல்ல நிதானமாக இதை வந்து யோசிக்கிறேன், இதை வந்து என்ன மாதிரி விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே நீங்கள் இந்த நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மைண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ உங்களால் எது செய்ய முடியும் எது முடியாதுன்றது ஒரு தீர்க்கமான ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் அந்த இதில். சூப்பர் மேடம். ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். ஏன்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலுமே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க அவங்க திடீர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக வெளில போகிறப்ப அடுத்த லெவலில் இருக்கவங்க வந்து நீங்கள் இது செய்யணும், நீங்கள் இது பண்ணுங்க அப்படிங்கிறது என்னால் எப்படி முடியும், அவர் வந்து சர்வீஸ் இருக்குது அப்படி இல்லை, இந்த பிரபஞ்சம் தீர்மானிக்குது, இந்த விஷயத்தை உங்கள் கையில் கொடுக்குது. அப்போ முதல்ல நம்மளை நம்பணும், நம்ம வந்து அதுக்கு தகுதியானதா, அப்போ இதை வந்து நம்ம செய்வோம், இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக அதை எடுத்துக்கணும். எல்லா இடத்துலையும் நடக்கும். ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு ப்ரைவேட் செக்டாராக இருக்கட்டும், எங்கே இருந்தாலுமே ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் இருப்பாங்க, திடீர்னு அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வெளில போகிறாங்க அப்படின்னா அடுத்த பஸ்ஸில் இருக்கணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நிர்வாகம் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து நீங்கள் எடுத்து இது பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு மைண்டு நம்ம ஒரு பிரமிப்பாயிருவோம், இது நம்மளால் முடியுமா, கரெக்டாக செய்யாட்டி ஒரு மாதிரி ஆயிருமே, அவங்க எதாவது நினச்சிருவாங்களே, அவங்க இப்படி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா
அந்த இடத்துல கேன்சல் ஒரு 3 டைம் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இது பிரபஞ்சம் கொடுத்துருக்குது, இதை நம்ம எடுத்து சக்ஸஸ் பண்ணணும், நம்ம மேலே ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வைக்கணும், ட்ரஸ்ட்டாக நம்மளை நம்பி இந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் எடுத்து செய்கிறப்ப நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத உள் மனசு சொல்லும், பிரபஞ்சமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா மேடம் சொல்கிற மாதிரி எல்லாரும் வாயிலையும் வர்றது பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாவே கூப்பிடுவாங்க, இப்போ அந்த கடைக்கு போய்ட்டு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், சரிங்கம்மா போகிறங்கம்மா சொல்லுவான், எனக்கு வேலை இருக்குமா, நீங்கள் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க, முடியாதுங்கிற வார்த்தை தான் டக்குன்னு நம்ம எல்லோரும் வாயில, நீங்களும் சரி நானும் சரி எல்லாம் அப்படி சொல்லி தான் வந்திருப்போம். உடனே சொல்லணுன்னே கேட்குற பிள்ளைங்க வந்து நம்மளுக்கும் இல்லை நம்மளும் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா அப்படி போகிற வந்தால் 2 டைமாக சொல்லணும், நீ போயிட்டு வாப்பா அப்படிங்கணும். சில பேர் நான் என்ன ஏதாவது சாக்லேட் வாங்கிக்கணும்னு கேட்பாங்க, அதுக்கு நம்ம சம்மதிக்கணும். 2 ரூபா கருவேப்பிலை வாங்கினாலும் ஒரு 5 ரூபா சாக்லேட் வாங்க கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி அப்படி தானே போயிட்டு இருக்குது. அங்கே மொத்தத்தில் முடியாது அப்படிங்கிற வார்த்தை சீக்கிரம் வந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முடியுங்கிற வார்த்தை நம்ம உள் மனசுல இருந்து நம்ம தான் எடுத்து கான்ஃபிடென்ட், ஆமாம் முடியும், எனக்கு இந்த வேலை தேடி வந்திருக்குன்னு நான் செஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை வைக்கணும். அப்படி ஒரு நெகட்டிவிட்டி வரப்போ நீங்கள் கேன்சல் ஒரு 3 டைம் சொல்கிறப்ப கண்டினியூவாக நீங்கள் ஒர்க்குக்கு ஸ்டார்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த நிமிஷமே அந்த நெகட்டிவிட்டி உங்களை விட்டு வெளில போயிடுச்சுங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். அதே தான். அதே இதில் ட்ரஸ்ட்டில் கூட இன்னொன்று கூட சொல்லலாம். இப்போ ஏதாவது வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து அது சேலஞ்சிங்காக முடிஞ்சிருக்கும். உடனே என்ன அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க பயப்படுவாங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம ஏற்கனவே செஞ்சது சரியான இதில் சேலஞ்சிங்காக முடிஞ்சிருச்சு, அப்போ திரும்ப நம்ம இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு அந்த டைம்லலாம் வந்து பழைய எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து நம்ம லேர்னிங் ப்ராசஸ் தான் எப்பவுமே எடுத்துக்கணும். அதுக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏன்னா பிரபஞ்சம் என்ன பண்ணோம், திரும்ப டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமான்றதை நம்ம பார்க்குறதுக்கு தான் அது டெஸ்ட் பண்ணுறது. அப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்றதை வச்சு தான் நம்ம அடுத்தது முன்னேறி போகவே முடியும். இப்போ இந்த பழைய விஷயத்த வச்சு கற்றுக்க தான் செய்யணுமே தவிர, இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது மைண்டுக்கு நம்ம சொல்லி கேன்சல் கொடுத்துட்டு நம்ம மூவிங் ஃபார்வர்டாக இருக்கணும். சூப்பர் மேடம். ஏன்னா தோல்வியிலேருந்து தான் பாடத்தை கற்றுக்க முடியும். ஒரு தடவை நம்ம வந்து ஏதாவது தவறு பண்ணியிருந்தோம்னா அந்த தவறுலேருந்து ஒரு பாடத்தை கண்டிப்பாக எல்லோருமே லைஃப்பில் கற்றுருப்போம். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு மனசில் வந்து ஒரு மாதிரி ஆயிராமல் அந்த சேலஞ்சாக இருந்தாலுமே சரி, நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, நம்ம செஞ்சதுக்கான சரியான ரிசல்ட் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் சரி இதுக்கு முன்னாடி செஞ்சதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அப்போ அதிலேருந்து ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தால் அதுக்கு ஒரு கேன்சல், இனிமேல் அதுலேருந்து ஒரு நல்ல படத்தை எடுத்து நம்ம வந்து ஜெயிச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இந்த கேன்சல் வார்த்தை எப்போ செய்யணும், நெகட்டிவிட்டி வரப்போ இல்லை ஒரு ஏதாவது மைண்டில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோ இதாகிறப்ப அதை நீங்கள் கேன்சல்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒர்க்குக்கு நீங்கள் ஸ்டார்ட் ஆகிட வேண்டியதான். ஸோ அப்போ இன்செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூர்டான ஃபீலிங்கே இல்லாத இருக்கிறாங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேலை இந்த கோவிட் டைமில் இந்த பேண்டமிக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை சம்மந்தப்பட்டு நிறைய இன்செக்யூர் ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அவங்களே நிறைய வந்து அவங்களோட கற்பனை ஓட்டத்தில் நெகட்டிவான தாட்ஸ், அதே இப்போ ஃபேமிலி லைஃப்லேயும் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பூசல்கள் இருக்குன்னா அங்கேயும் வந்து ஒரு இன்செக்யூரிட்டியான ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ அப்போ அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னாவே அந்த இடத்துல இம்மீடியட்டாக நம்ம கேன்சல் சொல்லிடணும். ஏன்னா நம்ம நடக்காத ஒரு விஷயத்த நினச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் நம்ம உயிர் சக்தியை வந்து நிறையா கொடுத்துட்டே இருப்போம். காஸ்மிக் எனர்ஜி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கிறத நடக்காததை நினச்சிட்டு இருக்கிறதுல வந்து நம்ம உயிர் சக்தி கொடுக்கும்போது அதுதான் நடக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணிடுறோம். அதே வந்து அந்த உயிர் சக்தியை ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு அதுவும் நடக்காத இருக்கும், ஆனால் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணி அதுக்கு நீங்கள் வந்து உயிர் சக்தி கொடுத்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதில் வந்து ஸ்ட்ராங்காக நம்ம நினைக்கிறோமோ அப்போ அந்த பாசிட்டிவிட்டிக்கு வந்து நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடந்துடும். சூப்பர் மேடம். அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கோயிட்டு வந்து எத்தனையோ ஐடி ஃபீல்டில் இருந்தவங்க எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து